அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ஸ்ரீ வந்து ஆண்கள்லாம் எவ்வளோ தியாகிகள் காதல்லன்னு சொன்னார். என்னெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க. ஊரை சுற்றுறதை விட்டுருவானா, தண்ணி அடிக்கிறத விட்டுருவானா, தம் அடிக்கிறத விட்டுருவானா. இவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்கிற ஒரு ஆணை ஒரு பெண் காதலிச்சு அவனை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஆம்பளையாக மாத்துறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண், இந்த பொண்ணு பார்க்க சுமாராக இருக்கு, அதுக்கு குணமும் சரி கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணுறேன், அதனால் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு திருத்துறேன்னு சொன்ன ஒரு ஆண்மகனை உங்களால் உலகத்தில் காட்ட முடியுமாங்க? எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு தியாகத்தையும் நாங்கள் பண்ணுறோம், சமூகம் இவங்கள ஜென்டில்மேன் சொல்லுதுங்க. இதில் நாங்கள்லாம் குரங்குங்களாம். துரியோதனனுக்கு பார்க்குறவங்களையெல்லாம் கெட்டவங்களா தான் தெரியும். காதலை யாருங்க முதல்ல வெளிப்படுத்துவா? 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஒரு ஆண்மகன் தானே பண்ணார். நாங்கள் பார்க்குற பார்வை, உதிர்க்கிற அந்த புன்சிரிப்பு, அதன் மூலமாக வெளிப்படுகிற காதல், அதுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் தான் வார்த்தைகளுடன் கூடிய மொழி. ஒரு பொண்ணு உங்களை திரும்பி கூட பார்க்கலன்னா அது பின்னாடியே லூஸ் மாதிரி திருவிங்களா நீங்கள்? அந்த பொண்ணுக்கிட்ட சிக்னல் வந்தாதாங்க நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். இன்னொன்னு சொல்றேங்க, ஆண்கள் வெளிப்படுத்துறதெல்லாம் நீங்க காதல்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது எப்ப வேணா வரும். 60 வயசு தாத்தா கூட தான் ஆன்னு பாக்குறாரு, அது பேர் காதலா? ஏங்க வேலைக்கு போறீங்கல்ல? உலகமெங்கும் ஒரே மொழி, அது உள்ளம் பேசும் காதல் மொழி, மௌன மொழி, அதுதான் காதலோட மொழி. இதெல்லாம் கோனார் நோட்ஸை படிச்சே பாஸ் பண்ண கேஸ். மௌன மொழி புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து அவர் சொல்றாரு, அது என்னமோ தெரியாதுங்க, காதல்னு வந்துச்சா உடனே ஆம்பளைங்க எல்லாம் தாடி தான் காதலின் ஆழத்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் செம்மறியாட்டோட காதல் தான். ஏன்னா அது எப்பவுமே வச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறம் பெண்கள்லாம் கால்குலேட்டிவ்னு சொன்னார். ஆனா அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, இவருக்கு பிடிச்சா மாத்திரம் பத்தாது, அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கணும், இந்த மாதிரி பொண்ணு. ஆனா நாங்க எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதனையும் மாமேதையாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு காதல் எப்பங்க வெற்றி பெறும்? என்றைக்கு அது கல்யாணத்தில் முடிகிறதோ அன்னைக்கு தான் வெற்றி பெறும். அந்த கல்யாணம் வரும்போது பெற்றோர்கள் பொண்ணு பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க? இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளா, குணம் சரியா இருக்கா, நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியுமான்னு பார்க்குறாங்களா இல்லையா? ஆனா காதலிச்சு போகிற பொண்ணு தன் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறாள், தன்னுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கிறாள், ஏன் சாப்பாட்டை கூட விட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆணுக்கு பிடிச்சுனா தான் மாறுறாளா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தால் வேலைக்கு போகிறார்கள். ஒருவேளை வீட்டில் இருக்கணும்ன்ற நிர்பந்தம் வந்தா தன்னுடைய படிப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய உத்தியோகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த அந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தொடர்வதற்கு அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது. அதில் அந்த கதாநாயகன் அவர் வாழ்க்கையில் 4 பெண்கள் ஒரு கட்டத்திலையும் வந்த பெண்களை பற்றி பேசியிருப்பார். இது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். இந்த மாதிரி ஒரு படம், ஒரு பொண்ணுக்கு அங்கங்க அந்தந்த வயசுல ஒரு காதல் எடுப்பாங்களா ஒரு திரைப்படம்? அதை இந்த சமூகம் அங்கீகரிக்குமா? ஏன் தெரியுமா? இந்த சமூகம் ஒரு பெண் ஒரு முறைதான் காதலிக்க வேண்டும், ஒரு முறைதான் காதலியா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா ஆண்கள் பல முறை காதலில் தோற்றாலும் அதை அங்கீகரிக்கிறது. ஆணோட காதல் வேற, பெண்ணோட காதல் கட்டாயம் வேறதான். அது வாழ்க்கை வரைக்கும் வரணும், இறுதி வரைனா அந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவை அவ யோசிச்சுதான் எடுக்கணும். ஆண்கள் இதை கட்டினாங்க, தாஜ்மஹால் கட்டினாங்க, எல்லாத்தையும் காட்டலாங்க. ஆனா காதலை எடுத்து சொல்லி பக்தி இலக்கியத்தில் இடம்பெற்ற ஆண்டாளுடைய காதலை வரி இன்னை வரைக்கும் ஒரு ஆண்மகனும் சொல்லலைங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு காதலை ஒத்துக்கலன்னா ஒரு ஆம்பளை மூஞ்சில ஆசிட் ஊத்துறோம். இதை ஒரு பொண்ணு செய்யறாளா? நீங்க சொல்லுகிற காதலை சொல்லுவதற்கு எவ்வளவு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த காதலை மறுப்பதற்கு அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கமிஷனர் ஆபீஸ்ல என் காதலனோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று சொல்பவர்கள் அனைவருமே பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஒரு பாட்டு கேட்டேங்க. அந்த பாட்டுல அந்த ஆண் சொல்றாரு, நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை. அதுக்கு அந்த பெண் சொல்றா, நான் தூங்கவில்லை, கனவுகள் இல்லை. ஏன் தெரியுமா? காதல் வந்தா அந்த பெண் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். அதோட விடலங்க, அடுத்த வரியில் அந்த ஆண் சொல்றாரு, மெய்யா பொய்யா? உடனே அந்த பொண்ணு சொல்றா, ஆமாம் ஐயா. உங்களுக்கு அங்கேயும் சந்தேகம், பட்டிமன்றத்திலையும் சந்தேகம். காதலில் பெண்கள் தான் உறுதியானவர்கள், பெண்களின் காதல் தான் உறுதியானது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.